தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்குமான ஃபஸ்ட்டு ODI மேட்சுக்கான ப்ரிவ்யூ. ஓகேவா? இந்த ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும், எந்தெந்த டீம் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து. ஓகேவா? அதில் வந்து நான் மேக்ஸிமம் ப்ரெடிக்ட் பண்ணது இந்தியா தான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டர்ஸ் நியூசிலாந்தில் கிடையாது. ஏன்னா ஃபின் ஆலன் சைஃபர்ட் எடுத்தாலே மேக்ஸிமம் இந்தியா வின் பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு இந்தியா தான் வின் பண்ண போகுது. அதுபோல் கிரிக்கெட்டை ஜஸ்ட் ஒரு எந்தெந்த பிளேயர்ஸை கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிவ்யூ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே போல் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கமெண்டில் அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அதில் வந்து நியூஸ் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸில் நிறைய காமெடியான ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு 11/3/2026 புதன்கிழமை மதியம் 1:45க்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கானாலே உங்களுக்கு மைண்டுக்கு வர்றது எப்படி ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பின்னை பிச்சு மாதிரி செட் பண்ணி வின் பண்ணுறாங்களோ அதே ஃபார்முலா தான் பங்களாதேஷும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் பிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு டீசெண்டான டோட்டல் 230 240 அடித்தாலே சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். போத் இன்னிங்ஸ்லையுமே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜுங்கிறது சாலிடாக வந்து கிடைக்கும். ஆவரேஜான ஸ்கோர் 230. அதில் லாஸ்ட்டு 10 மேட்ச்சில் 133 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதில் 38 விக்கெட் மட்டுமே பேசர்ஸ் அடிச்சிருக்காங்க. மீதி ஸ்பின்னர்ஸ் 95 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ டாமினேஷன் பண்ணுறாங்கன்னு. ஓகே, வெனியூ வெனியூ ODI ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 121 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 58 முறையும், பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 63 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரீசெண்டாக இந்த டாக்கா பிச்சில் நடந்த மேட்சஸோடைய ஸ்கோர் கார்டுன்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் வந்து 296 அடிச்சிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் வந்து 117 அடிச்சிருக்காங்க. சேஸ் பண்ண முடியல. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் ஸ்பின்னருக்கு 8 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் ஸ்பின்னருக்கு 10 விக்கெட். அப்போ பேசர்ஸுக்கு விக்கெட்டே கிடைக்கல. ஓகேவா? அப்போ ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஸ்பின் விக்கெட்டாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதே போல் பங்களாதேஷ் 213 அடிச்சிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் 213 அடிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 7 விக்கெட் ஸ்பின் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அப்போது பேசர்ஸ் ஒன்லி 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காங்க. அப்போது ஸ்பின் எவ்வளோ ஒரு மார்ஜின் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நாம் பங்களாதேஷோடைய ஒரு பிளேயரோட ஹெட் டு ஹெட்டு, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸு, வெனியூ டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க. ஓகே, ஹசான், ஹிடாய், அஃபீஃப் ஹுசைன், ஹசான், ஷாண்டோ, மெஹதி ஹாசன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 6. லிட்டன் டாஸன் நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, அதை லிட்டன் டாஸும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய முகமது ரிஸ்வானி லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இதில் ஹசானை பொறுத்தளவுக்கு 23, 92, 18, 54, 88 ஹெர்டுகட்டில் ப்ளே பண்ணது இல்லை. வெனியூவில் 2 மேட்ச்சில் 21, ஆவரேஜ் வந்து 10. டீசெண்டாக ஆடுவார். ஐ திங்க் இந்த பிச்சில் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். டீசெண்டாக ஒரு 25 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஹிடாய் 96, 102, 33, 2, 13 ஹெர்டுகட்டில் 2 மேட்ச்சில் 9 ரன், 4 ஆவரேஜ் மட்டுமே. வெனியூவில் 5 மேட்ச்சில் 113 ரன், 22 ஆவரேஜ். பெரிய அளவில் டோட்டல் வந்து இங்கே செட் பண்ண முடியாது, ஏன்னா பிச்சு அந்த மாதிரி. ஓகேவா? அஃபீஃப் ஹுசைன் 24, 4, 100, 60, 11 ஹெர்டுகட்டில் ஒரு மேட்ச்சில் 12 ரன், 12 ஆவரேஜ். வெனியூவில் 10 மேட்ச்சில் 202 ரன், 20 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஓகே, இல்லை ஹிடாயாக இருக்கட்டும், அஃபீஃப் ஹுசைனாக இருக்கட்டும், ஷாண்டோ, இவங்களாம் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸு, ஒரு எப்படி இப்போ ஒரு நல்ல ஒரு டீம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஹசான் 88 + 1 விக்கெட், 14, 6 + 1 விக்கெட், 19 + 1 விக்கெட். ஹெர்டுகட்டில் ப்ளே பண்ணதில்லை. வெனியூவில் 3 மேட்ச்சில் 89 ரன், 29 ஆவரேஜ். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. இதில் பங்களாதேஷில் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஆப்ரேக் இருக்குது. மெஹதி ஹாசன் மிராஸ்லேருந்து அஃபீஃப் ஹுசைன் வரையும் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால யார் வேணாலும் எந்த நேரத்தினாலும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஷாண்டோ 35, 4, 0, 68, 7 ஹெர்டுகட்டில் ஒரு மேட்ச்சில் 4 ரன், 4 ஆவரேஜ் மட்டுமே. வெனியூவில் 10 மேட்ச்சில் 264 ரன், 26 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. மெஹதி ஹாசன் 4 + 2 விக்கெட், 0, 0, 0 ஹெர்டுகட்டில் 4 மேட்ச்சில் 44 ரன், 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. வெனியூவில் 19 மேட்ச்சில் 321 ரன், 31 விக்கெட்டு. டீசெண்டான ட்ராக்கும் அவருக்கு ரெக்கார்டு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ரிஷாட் ஹுசைன் 2 விக்கெட், 3 விக்கெட், 0, 4 ஹெர்டுகட்டில் ப்ளே பண்ணது கிடையாது. வெனியூவில் 3 மேட்ச்சில் 12 விக்கெட். எப்படிப்பட்ட பிளேங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். தன்ஜீர் இஸ்லாம் 1, 0, 2, 0, 0 ஹெர்டுகட்டில் ப்ளே பண்ணதில். வெனியூவில் 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் பண்ணிக்கோங்க. டஸ்கின் அகமது 2, 1, 2, 3, 1
ஹெரிடிகேட்டில் 5 மேட்ச்சில் 4 விக்கெட், வென்யூவில் 21 மேட்ச்சில் 34 விக்கெட்டு எடுத்திருக்காரு. நல்ல ஒரு சாலிடான பிக்கு. முஸ்டாஃபிசர் ரஹ்மான் 3-0-2-1 ஹெரிடிகேட்டில் 3 மேட்ச்சில் 9 விக்கெட்டு, வென்யூவில் 32 மேட்ச்சில் 59 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ். லிட்டன் தாஸ் 0-55-10-15-43 ஹெரிடிகேட்டில் 4 மேட்ச்சில் 99 ரன் 24 ஆவரேஜ், வென்யூவில் 23 மேட்ச்சில் 517 ரன் 22 ஆவரேஜ். விக்கெட் கீப்பிங் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு சில கணிசமான பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா. பாகிஸ்தான் ஃபரான் 100-63-100-73 ஹெரிடிகேட்லேயும் வென்யூலையும் ப்ளே பண்ணதில்லை. இந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும். ஃபரானுடைய ஃபார்முக்கு கொஞ்சம் டீசெண்டாக ஒரு 35 ஒரு 45 அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே. உசான் சடக்வாட்டு மசூட் இவங்கெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பாபர் அசாம் இந்த மாதிரி பிக் மேட்ச் பிளேயர்லாம் தூக்கிட்டு யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. 18-0-20-57-17 ஹெரிடிகேட் அண்ட் வென்யூவில் வந்து ப்ளே பண்ணது கிடையாது. சமாத் 44-11-0-21-10 ஹெரிடிகேட் அண்ட் வென்யூவில் வந்து ப்ளே பண்ணது கிடையாது. இவங்கெல்லாம் பார்க்கலாம் எப்படி இந்த கண்டிஷன்ஸில் எப்படி ஆடுவாங்கிறது நமக்கு ஒரு கொஞ்சம் கெஸ்ஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நியூ பிளேயர்ஸு டாக்கர் நல்ல ஸ்பின் டேர்னிங் ட்ராக்கு இவங்க டக்குன்னு அடிப்பாங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. பட் ஆனால் சடக்வாட்டு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போகிறதுனால பேட்டிங் பவுலிங் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். லோ பர்சன்டேஜில் 0-53 + 2 விக்கெட் 32-17. சல்மான் அலியாக தேவைப்பட்டால் பவுலிங் பண்ணுவார். ஒரு அமைதியாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறாருங்க, சும்மா சொல்லக்கூடாது. T20 ஃபார்மேட்டில் அப்படி இப்படி ஆனாலுமே ஓடிஐயில் ஸ்லோ விக்கெட்டில் நல்லா ஆடுவார். எக்ஸலன்ட் பிக் சல்மான் அலிஹா. மசூடு 0 விக்கெட் 29 + 2 விக்கெட் 30 + 2 விக்கெட் ஹெரிடிகேட் அண்ட் வென்யூலேருந்து ப்ளே பண்ணதில்லை. சடக்வாட் மசூடு கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஆல்ரவுண்டர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. ஏன்னா வந்து டாக்கா பீச் அந்த கண்டிஷன்ஸுக்கு அப்படி அடாப்ட் பண்ணி பவுலிங்கும் பண்ணலாம். ஓகேவா. ஒன்று பேட்டிங்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஷைன்ஷா அப்ரிடி 1-4-1-1 ஹெரிடிகேட்டில் 4 மேட்ச்சில் 12 விக்கெட்டு, வென்யூலேருந்து ப்ளே பண்ணது கிடையாது. அபார் அகமத் 3 விக்கெட் 0 விக்கெட் 1-2-1 ஹெரிடிகேட் அண்ட் வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரொம்ப 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 ஒரு கீ ரோல் அபார் அகமதும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடக்வாட்னு சொன்னிருந்தேன் இல்லையா, இந்த இதில் ஆப்போசிட்டில் அவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். ஏன்னா வந்து அந்த ஸ்பின் மட்டும்தான் மேக்ஸிமம் விக்கெட்ஸ் கிடைக்கும் இந்த பிச்சை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாரிஸ் ரஃப் பேஸு அடி செம்மையாக அடி விடும். ஒரு சில நேரத்தில் லைனல் லென்த் போட்டு வைக்க கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும். ஹெரிடிகேட்டில் 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் வந்து ப்ளே பண்ணது கிடையாது. ஃபஹீம் அஸ்ரஃப் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்குது, நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். பட் ஆனால் டீம்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் வந்து மறுபடியும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. பேட்டிங் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். முகமது ரிஸ்வான் 17-3-26-21-21 ஹெரிடிகேட்டில் 5 மேட்ச்சில் 173 ரன் 34 ஆவரேஜ், வென்யூவில் 3 மேட்ச்சில் 84 ரன் 28 ஆவரேஜ். ஓகேவா. முகமது ரிஸ்வானை பொறுத்தளவுக்கு விக்கெட் கீப்பிங் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கனால லிட்டன் தாஸ் அண்ட் முகமது ரிஸ்வான் நிறைய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம்.